சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்களின் வருகை அதிகரித்திருக்கிறது. பம்பையில் கூட்டம் அலைமோதுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் வினோத்கண்ணன். விவரங்கள். நந்தா, சபரிமலையில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகின்றன. குறிப்பாக இந்த பம்பையிலிருந்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகின்றன. சுமார் 100 மீட்டர் கடக்கக்கூடிய இந்த இடைவெளியில் 1 மணி நேரம் தாமதமாகின்றன. அந்த அளவுக்கு பக்தர்களின் கூட்டம் இங்கு அலைமோதுகின்றன. சென்னை மற்றும் தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் செய்ய பக்தர்கள் வந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த பம்பையிலிருந்து கன்னிமலை கணபதிக்கு செல்லக்கூடிய இடையில் மட்டுமே சுமார் 1 மணி நேரமாக பக்தர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகின்றன. நாம் பார்க்கலாம், எங்கு பார்த்தாலும் மனிதர்களின் தலையாகவும் பக்தர்களின் தலையாகவும் அவர்கள் தலையில் வைத்திருக்கக்கூடிய இருபடியாகவே காட்சியளிக்கின்றன. அந்த அளவுக்கு இங்கு கூட்ட நெரிசல் காணப்படுகின்றன. குறிப்பாக இந்த பகுதியில் வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் நிலக்கல் என்ற ஒரு பகுதியில் நிறுத்த வைக்கப்படும். அந்த பகுதியில் மலையில் நிறுத்த வைக்கக்கூடிய வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடம் இல்லாமல் வாகனங்களே நிறுத்த இடம் அந்த அளவுக்கு கடுமையான வாகனங்களையும் அணிவகுப்பு அங்கு அதிகமாக காணப்படுகின்றன. பலாயிரக்கணக்கான வாகனங்கள் அங்கு நிறுத்திக் கொண்டிருக்கின்றன. இந்த மக்களும் பல லட்சக்கணக்கான மக்கள் இங்க சபரிமலையில் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் காத்துக் கொண்டிருக்கிற பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நிலை நாங்கள் நிலை வருகின்றனர். நன்றி வினோத்கண்ணன், விரிவான விவரங்களுக்கு.